சமூக நீதிக்காக இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான 1987 போராட்டம் மறக்க முடியுமா? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம், நம்முடைய ஆருயிர் அண்ணன் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்கள் மூலமா பெரியவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்து விவாதிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்த 43வது நாளிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வன்னியர்கள் மீது திடீர்னு அக்கறை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வன்னியர்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா மண்டியிடாத பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மண்டியிட்டு நேற்று ஒரு உருட்டை உருட்டி வச்சிருக்கிறாரு. அந்த உருட்டை ஒட்டுமொத்த பேருமே பார்த்துருப்பீங்க. 1987களில் மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்காக போராடியது மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் மிகப்பெரியதாக பயணப்பட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் அவர்கள் 43 நாளில் 20% இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுத்தாரு, போனாரு, வந்தாரு. அதனால திமுக காரணங்களுக்கு தான் வன்னியர்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில ஏறி நேற்று திமுக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல உருட்டுக்களை உருட்டி இருக்கிறாரு. அந்த உருட்டுக்கள்ல இருந்து நம்மளுக்கு பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியா இருக்கும்போது நாங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்தோம். உங்க அப்பா பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதே ராமதாஸ் அவர்கள் பல முறை அந்த தைலத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சிருந்தா கூட கடந்த 5 வருஷமா நீங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி வன்னியர்களுடைய 10.5% எப்படியெல்லாம் நிராகரிக்கலாம், யாரை வச்சு நிராகரிக்கலாம், தன்னுடைய சொந்த மச்சானை வச்சு கேஸ் போட வச்சு அவரோட பார்த்தீங்கன்னா பல சாதிகளை கூட சேர்த்துக்கிட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா அழிச்சாட்டியங்களை பண்ணி வன்னியர்களுடைய 10.5% நிராகரிக்க வச்சுட்டு பல நீலி கண்ணீர்கள்ல சட்டமன்றத்துல நீங்க வடிச்சது எங்களுக்கு தெரியாதா? இதோ பண்ணிட்டு இருக்கோம், அதோ பண்ணிட்டு இருக்கோம், இங்க தரவை கேட்டுட்டு இருக்கோம், அங்க தரவை கேட்டுட்டு இருக்கோம், எங்களால இதை பண்ண முடியாது, எங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு பல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுங்களே ஸ்டாலின் அவர்களே. இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் உங்ககிட்ட கேட்கணுமா, நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா, என்னுடைய சமூக நீதியை எனக்கு கொடு, வன்னியர்களுடைய 10.5% கொடு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? ராமதாஸ்க்கு வேற வேலை கிடையாது, அவர் ஏதாவது பேசிக்கிட்டு தெரிவார் அப்படின்னு அழுது ஆள் தானே நீங்க, உருட்டுனா ஆள் தானே நீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட மண்டி போடுறீங்க? எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இருந்த வீரத்தை இன்னைக்கும் காட்ட வேண்டியது, எங்களால தரவுகள்லாம் எடுக்க முடியலங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது, வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்காம போயிட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது, கொடுக்க முடியாது கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியது, இன்னும் அப்படியே பல்ட்டி அடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க சமரசம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயா ராமதாஸ் அவர்களை போல நல்லவர் கிடையாது, வல்லவர் கிடையாது, நாங்க தான் பார்த்தீங்கன்னா சமூக நீதியை காப்பாற்றணும், இந்தியாவுக்கே சமூக நீதி அப்படின்னா திமுக தான். வன்னியர்களுக்கான சமூக நீதியை 40 வருஷமா கொடுக்காம ஏமாத்தின 1ஆம் நம்பர் கட்சி தான் திமுக. வன்னியர்களுடைய இன துரோகி கட்சியா திமுக தான் நின்றுட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல எத்தனை வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை 10.5% பற்றி பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. திமுக இருக்கிற ஒரு வன்னியனும் அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. புரியுதா? அவனுங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, அடுத்த தலைமுறையோட விஷயத்தை பத்தியோ அவங்க பிள்ளைகளை பற்றியோ கல்வி வேலை வாய்ப்பு பற்றியோ புரிதல் இருந்தா கேட்பானுங்க. அவனுங்க 1ஆம் நம்பர் அடிமையா இருக்கிறானுங்க. அப்படி அடிமையா இருக்கிறவனுங்க கேட்க மாட்டானுங்க. மானமுள்ள நாங்க கேட்டோம்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்பாக போராட்டம் பண்ணல, பல முன்னெடுப்புகளை செஞ்சதுல, பல முறை உங்களை சந்திச்சாங்கல்ல. இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வராம இருந்தோம் தலைமைச் செயலகத்துக்கு சந்திச்சு உங்ககிட்ட 10.5% கோரிக்கை வச்சாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் வச்சும் கூட வன்னியர்களுக்கு ஸ்டாலின் ஏன் 10.5% பற்றி பெரும்பகுதியா கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜி.கே. மணி எனும் கருணாகம். அந்த கருணாகம் தான் தன்னை வளர்த்துக்கொள்ள, தன்னை அடுத்து ஒரு மினிஸ்ட்ரியா திமுக சார்புல பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படியாவது நாம மினிஸ்ட்ரி வாங்கிடலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டு வன்னியருடைய 10.5% போனா என்ன வந்தா என்ன அப்படின்னு
அந்த கருணாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருணாகங்களோட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்து கட்சியை உடைச்சு ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அன்போனி அவர்கிட்ட இருந்து பிரிச்சு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலைகளை பார்த்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து மேடை ஏறி நீலி கண்ணீர் அடிக்கிறாரு வன்னியர் சமூகத்துக்கிட்ட. நாங்க தான் வன்னியர்களுக்கு செஞ்சோம், போனோம், வந்தோம், நொட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதையும் வந்து வன்னியர்கள் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, கண்டதில்லை. புரியுதுங்களா? இந்த 2026 ஆகட்டும் சரி, எந்த தேர்தல் ஆகட்டும் சரி, வன்னியர்களுடைய வாக்கு வங்கிக்கு மட்டும்தான் இவங்க வந்து இப்படி வந்து உருட்டுறாங்களே ஒழிய, இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நல்லதையும் செய்யலன்றத 2021 இருந்து 2026 இப்ப முடிஞ்ச இந்த 5 வருட கால வந்து ஆட்சியே நமக்கு வந்து சாட்சியா இல்லையா? வன்னியர்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? இப்படி யார் வந்து பாத்தீங்கன்னா நீலி கண்ணீர் வடிச்சாலோ, நம்ம கிட்ட காலில் உளுந்து வந்து மண்டிட்டு வன்னியர்கிட்ட ஓட்டு கேட்டாலோ, மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும், ரோஷமுள்ள ஒவ்வொரு வன்னியனும், சூடு சொரண உள்ள ஒவ்வொரு வன்னியனும் திமுகவுக்கு எதிராகத்தான் வாக்கு செலுத்தும். புரியுதுங்களா? திமுக படுதோல்வியை வந்து சந்தித்தே தீரணும். அதை வன்னியர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் செய்தே தீரணும். சமூகத்துல இருந்து ஒரு புள்ள வந்து 10.5% இல்லை அப்படின்னு செத்தே போயிட்டாண்டா வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடி. 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள வந்து செத்து போயிட்டாண்டா. அவனுக்கு யாரா பதில் சொல்லுவீங்க? நீங்க பதில் சொல்லுவீங்களாடா? 10.5% இருந்திருந்தா வந்து எனக்கு வேலையை வந்து கிடைச்சிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு புள்ள செத்து போயிட்டாண்டா. டிஎன்பிசிக்கு படிச்சு அவனை பற்றியே வந்து ஏதாவது கவலை வந்து ஸ்டாலினுக்கோ, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கோ, திமுகவுக்கோ கடந்த 5 வருஷத்துல இருந்திருக்காடா? இன்னைக்கு என்னடா வந்து எங்களை பார்த்து வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? வன்னியர்களை பார்த்து நீலி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் ஏற்படுது? ஓட்டு தான், ஓட்டு மட்டும்தான் காரணம். புரியுதுங்களா? இதை வன்னியர்கள் புத்தியோட அணுகணும், புத்தியோட தெரிஞ்சுக்கணும். புத்தி இல்லாம வந்து போயிட்டு திமுக கும்பலுக்கு வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தை வந்து மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து அழிப்பாங்களே ஒழிய எதையும் செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து வன்னியரை பற்றி, சமூக நீதியை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறாரு. வன்னியர்களுக்கு திமுக எத்தனை சீட்டு கொடுத்துருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில்? எவ்வளவு சீட்டு? அப்படி அள்ளி ஒரு 40-50 சீட்டு கொடுத்துருக்கீங்களோ? இல்ல. வன்னியர் பெல்ட்ல வந்து தெலுங்கு லாபியை நிக்க வச்சிருக்கிற ஒரே உன்னத கட்சி வந்து திமுக. என்னவோ வந்து வன்னியர்களுக்கு வந்து திமுக நொட்டன மாதிரி வந்து பேசிட்டு தெரியுறீங்க. மனசுக்குள்ள அவ்வளவு ஆதங்கம் இருக்கு ஒவ்வொரு வன்னியனுக்கும். புரியுதா இல்லையா? மானமுள்ள வன்னியருக்கு. திமுக இருக்கிறவங்க மானமும் கிடையாது, ரோசமும் கிடையாது. முதல்ல அவனுங்களாம் வன்னியனாலே தெரியல. புரியுதா இல்லையா? அவனுங்களுக்கு மானம், ஈனம், சூடு சொரண அப்படின்னு ஒண்ணு இருந்தா ஸ்டாலின் வந்து இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இன்னமும் வந்து புத்தி இல்லாம திமுக கும்பலுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற சிந்தனையோட வன்னியர்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை கையை விட்டுருங்க. புரியுதா இல்லையா? நான் சொன்னது வந்து சரியாயி போச்சா? திமுக கூட்டத்தில் இருக்கிற அஜெண்டாவுக்கு மட்டும்தான் தைலாபுர கும்பல் வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து நாம சொன்னது உண்மையா மாறி போச்சா? ஸ்டாலின் வாயிலே வந்து அந்த வார்த்தை வந்துருச்சா? ஐயா ராமதாஸ் அப்படின்னு வந்து இவ்வளவு தூரம் உருட்டுறாரு அப்படின்னா கடந்த 1 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியை யார் வந்து அழிக்க துடித்தார்கள், யார் வந்து அதற்கு பின்னாடி இருந்தாங்க, யார் வந்து பணம் கொடுத்த அந்த வேலையை வந்து தைலாபுர கும்பலுக்கு செய்ய சொன்னாங்கன்றத தெல்ல தெளிவா வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? இனிமேலாவது புத்தியோட வந்து பொழைச்சுக்குங்க. மீண்டும் சொல்றேன், திமுகவுக்கு வந்து ஓட்டு செலுத்துவது வன்னியர் சமூகத்தை அழிப்பதற்கு மிக மிக காரணமா வந்து அமைஞ்சிரும். புத்தியோட, மானம், ரோஷம், சூடு சொரணையோட 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து வாக்களிக்க வேண்டிய இடம் அதிமுக கூட்டணி. புரியுதா இல்லையா? அங்கதான் நம்ம வாக்கு செலுத்தணும், அங்கதான் வாக்கு வந்து போடணும். அவங்களதான் பெருவாரியான வந்து வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும். திமுகவை ஒழித்தே தீரணும், அழித்தே தீரணும். அந்த வேலையை ஒவ்வொரு மானமுள்ள வன்னியர்களும் செய்யணும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய க்ஷத்ரிய தர்மமும் மேலங்கொண்டு அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்